வணக்கம் நண்பர்களே. யோக ஞான சாஸ்திர திரட்டு என்கிற நூலில் கடைப்பிள்ளை சித்தரையா கலை ஞானம் 120 என்கிற பகுதியில் 62 முதல் 63 வரையிலான பாடல்களில் பணமும் செல்வமும் கொட்டுவதற்கான யந்திரத்தை சொல்லியிருக்கிறார். நிறைய சித்தர்கள் சொன்னது போல தன ஆகர்ஷண யந்திர வகையில் இல்லாமல் மிக எளிய யந்திரமாக 2 பாடல்களில் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க இந்த யந்திரத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். ஒரு காலத்துல பணம் கொட்டுன்னு கொட்டிச்சு. இப்போ வழியே இல்லைன்னு கவலைப்படுறவங்களுக்காக கூட இந்த தன செல்வ பதி யந்திரத்தை சொன்னதாக கூட இருக்கலாம். என்னவோ எப்படி இருந்தா என்ன, பணம் வர்ற வழிய பார்க்கறதுக்கு கடைப்பிள்ளை சித்தரையா சொன்ன பாடலை பார்த்துட்டு வரலாமா? காணவே இன்னும் ஒரு கருமானம் கேள், கருணையுடன் இருகோணம் பிறையும் இட்டு. இன்னும் ஒரு யந்திரத்தை பத்தி சொல்கிறேன் கேளுங்கப்பா அப்படின்ட்டு இரு கோணம் பிறையும் இட்டு. யந்திரங்களில் இருகோணம், முக்கோணம், நாற்கோணம், ஐங்கோணம், நவகோணம் என பல வகையான யந்திரங்கள் இருக்கின்றன. இங்கே இரு கோணம் கொண்ட பிறை வடிவ யந்திரத்தை குறிப்பிடுகிறார். ஒரு செப்பு தகட்டை எடுத்து சதுரமாக வெட்டி எடுத்துட்டு அந்த தகட்டை சுத்தம் செய்து எலுமிச்சம்பழச்சாற்றால் கழுவி துடைத்து விட்டு 4 மூலைகளிலும் சந்தனமும் மஞ்சளும் வச்சுட்டு பக்தியோட அந்த தகட்டில் இரு கோணத்தையும் ஒன்று சேர்க்கிற மாதிரி ஒரு பிறை வடிவத்தை ஆணியால வரைந்து அதை சுற்றி ஓம் வரைந்து அந்த ஓம் என்கிற வடிவத்துக்குள்ளே ஓம் மங் கிளிங் மங் சென் என்று, அதாவது ஓம் மங் கிளிங் மங் சென் என்று எழுதி வைத்து அதன் மேல் மலர்கள் காட்டி கற்பூரம் ஊதுபத்தி காட்டி மேலே சொன்ன மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்து மனதார பூஜை செய்து அந்த எந்திரத்தகட்டை கட்டிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு தீர்க்கமுடன் மானிடர்க்கு குளிசங்கட்ட திருவான லட்சுமியும் வசமாய் நின்று. மேலே சொன்ன பிறை வடிவ யந்திரத்தை பூஜை அறையில் வைத்து ஓம் மங் கிளிம் மங் சென் என்று உருப்போட்டு உச்சரித்து பூஜை செய்து மனதில் நம்பிக்கையோடு சகல செல்வமும் சௌபாக்கியமும் தம்மிடம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு அந்த தகட்டை காப்புக்குள்ள வச்சு மூடி கைகளில் கட்டிக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அப்படியே காப்பு கட்டி கொண்டவர்களுக்கு திருமகளான மகாலட்சுமி அருள் செய்வதோடு நல்ல வழியில் சௌபாக்கியங்களையும் அடுத்தடுத்து அள்ளி கொடுத்து வாழ்வில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் இல்லறத்தோடு இருக்கச் செய்து எல்லோருக்குமான தெய்வமாக திருமகளின் அருள் கிடைத்து அதிகமான செல்வங்களுக்கு அதிபதியாக்கி அருள் செய்வதை காணலாம் என்று கடைப்பிள்ளை சித்தரையா சொல்லித் தருகிறார். மனது ஒன்றி இறைவனை கேட்கும் போது நிச்சயமாக கொடுப்பார் என்பதை உணர்த்துவதாக இந்த 2 பாடல்களும் இருக்கின்றன. பூசைகள் செய்வதும் மந்திரங்கள் சொல்லுவதும் யந்திரத்தை கட்டிக்கொள்வதும் தம் நம்பிக்கைகளை பலப்படுத்துவதற்கு நிச்சயமாக உதவும். கேட்கின்ற கோருகின்ற வரங்கள் நல்ல வழியில் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒன்றும் நிச்சயம் இறைவன் கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையும் பலன் கொடுக்கும் என்பதை கண்கூடாக காணலாம். என்ன நமக்கு தேவை என்று இறைவனுக்கு தெரியாதா என்ன?
இறைவன் தவறுதலாக யாருக்கும் அள்ளி கொடுக்கவும் இல்லை, யாரிடமிருந்தும் எதையுமே பறித்துக் கொள்வதும் இல்லை. நம்பிக்கையை இறைவன் மீது வைத்துக் கொள்வது எப்போதுமே வீணாகாது. யந்திரமும் மந்திரமும் மனதை திடமாக்குகிற, வலு சேர்க்கிற நுண்பொருள்களே தவிர, நல்ல மனதொன்றிய பக்தியோடும் நல்ல செயல்களோடும் தெளிவான நம்பிக்கையோடும் இறைவனிடம் கேட்கும்போது தருவதற்கு இறைவன் தயங்குவதே இல்லை. கடைப்பிள்ளை சித்தரையா சொல்லித்தந்த பிறைகோண யந்திரம் செல்வத்தை அள்ளித்தரும் என்பதை தெரிந்து கொண்டது நல்ல விஷயம்தானே. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்றவர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.